வணக்கம். மந்தமணிக்கு நலப்பறைகள். என்னடா வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை காணோம்னா நான் இந்த பக்கம் இருக்கேன். எங்க மாமா வந்து இங்க பாருங்க, கருவாட்டுக்கு மீன் எடுத்துட்டு வந்தாங்க. கருவாட்டு மீன்னா கெட்டு போன மீன் நினைக்காதே, இது எல்லாமே துண்டு கருவாடுக்கு போடலாம். அதுதான் எடுத்துட்டு வந்து கருவாடு செய்யறதுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கறிக்கு மீன் நான் எடுத்துக்கிட்டேன். கவர்ல நைட்டு தொட்டுக்கறிக்காக எடுத்தேன். இது சேம் இதுல உள்ளதுதான் இதுலயும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அதோட எங்கள் மாமா சொன்னாங்க, சரி கொண்டா உனக்கு நான் ஆஞ்சே தந்துடுறேன், நைட்டு பொறிச்சிடலாம் அப்படின்னு. அதோட வச்சுட்டு நான் வந்துட்டேன். எங்கள் மாமா ஆஞ்சு தருவாங்க. மதியம் வந்து கஞ்சியிலே ஒட்டியாச்சு, பழைய கஞ்சியில். சரி நைட்டாக சூடாக சாப்பிடும் சொல்லிட்டு எங்கே தம்மட்டே காணும். எழுத்து நகர் ஆயிராங்க. இங்கே வேறு தெருக்கு, இதுவும் கருவாட்டு தான் இருக்குங்கக்கா, பெரிய தெருக்கு. இது அசைக்க முடியும்னால அது போட்டேன். எங்க ஒட்டு பதம் மரம் எவ்வளோ பெருசா வந்துட்டு பாருங்க, என் ஹைட்டுக்கு வந்துருச்சு. அம்மா என் ஹைட்டுக்கு வந்துருச்சு மாமா. பாவம் இவ்வளோ மினியும் இந்த திருக்கையும் வெட்டி பொறிச்சிருமா? அத்தடி வேண்டாம், அதை கருவாடுக்கு போயிங்க. திருக்கி கருவாடு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேண்டாமா? வேண்டாம், கருவாடிச்சிருவோம். கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட், நம்ம வாய் நெக்ஸ்ட். ஏன் மூஞ்ச காட்டுங்க, கண்ணுங்கரையுமே இருக்கீங்க. என்ன நீ அடிக்கடி கண்ணுங்கரை? வாங்க எல்லாரும், வெல்கம் டு மை ஹவுஸ். அடிக்கடி என்ன கண்ணகரேன்னு இருக்கி? கண்ணகரே வீடியோ தெரியுறது தானே மாமா, சொல்லுவேடா. மாமா கலரு கருப்பு தானே? ஐயமையா சொர்க்க வாழ்க்கையா? எனக்கு சொர்க்க வாழ்க்கை எப்ப இருக்குன்னு தெரியுமா? நீங்க வீட்டுக்குள்ள போய் லஞ்சு பேக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சாதான் சொர்க்க வாழ்க்கை. என்னது அவுத்து பாத்துக்க? அவுத்து பாக்கையா? அந்த போல அவுத்து பாக்கும். இங்கிட்டு இல்லமா, இந்த இருக்கு வருமா? ஏதாவது உள்ள ஆள் இருக்காங்க. ஆப்பிள கடலுக்கு போயிட்டு கறி மீன் கொண்டு வந்துருக்கேன். இங்க வாருங்க, அடுத்து வேற நம்மளுக்கு மீன் கிடைச்சிருக்கே. நண்டு சூப் பண்றதுக்கு சூப்புக்கு நண்டு கிடைச்சிட்டு காலையில நாங்க பூசணிக்காய் சூப் குடிச்சோம். அப்பதான் சொன்னேன் ஜஸ்கிரீன் தையும் நண்டு சூப் தான் நல்லா இருக்கும். கார போடல. ஆமா, இந்த கவர்ல உள்ளது வந்து இவன் கடலுக்கு போறானா அங்க கறிக்கு எடுத்த மீன் கொஞ்சோண்டு எடுத்து இருந்திருக்காரு. அது அவங்க அக்காவுக்கு வந்து ஸ்பெஷலா 2-3 காராவே எடுத்துருக்காங்க. இது வந்து கடைகளுக்கு மீன் எடுக்கும்போது எங்களுக்கு எடுக்கிற கறிக்கு மீன் நிறைய மீன் இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 நாளைக்கு சாப்பிடுவோம். ஏன்டா இது என்ன போசு? யாரா நீ? ஃபுட்பால் மாதிரி மரியாஸ். எம்மா சட்டை எப்ப போடுறியா? துவைக்க சாவடிக்கணும். மாமா உங்க வாய்ஸ் போடுங்க. உனக்கு மாமா உங்க வாய்ஸ் உடனே கழட்டு. உங்க அழுக்காது துவைக்க முடியல. ஓடு ஓடு ஓடு. பூரி தம்பி இப்பெல்லாம் நான்லாம் கத்துறது கிடையாது, டேப் ரெக்கார்டர் தான். தங்கச்சிட்டு சொல்லி தைய எடுத்து விட. கை மீனா இருக்காமா? அது பாப்பா எடுத்து விடு. நீ இல்ல இதுதான் டைல் உள்ளதுதான். இப்போ ஒன்னா எல்லாம் முடியுதுல, இப்ப வேணுக்கு தானே பண்ற நீ? சட்டையை கழட்டி விடணும். சட்டை கழட்ட தெரியாது. இல்லையா கழட்டிடுறேன். கொண்டாட எடுத்து விடுவோம். ஏய் ட்ரெஸ் கழட்டு, யூனிஃபார்ம் கழட்டு. அவன் மட்டும் மாமா யூனிஃபார்ம் கழட்டாம செல எடுத்து நிக்காப்ல. ட்ரெஸ் எல்லாம் மாத்த மாட்டேன். சட்டி எடுத்துறீங்கண்ணே. பிறந்த மீன் எடுத்துறீங்களே. தவைக்க துணி அங்க இது கொடி ஃபுல்லா உன் துணி தான்டா. நேத்து இந்த எவ்வளவு மீன் இருக்கு கருவாட்டுக்குமா? துண்டு கருவாட்டு. வாழை இது இருக்கா? வாழை இல்ல ஓட்டையா? நான் என்ன சொன்னேன் போன்டா? ஏ பாப்பா, இதுக்கு நீ யூனிஃபார்ம்க்கு இந்த Dress போட்டுட்டியாக்கு? நல்லா இருக்கு. அதான பார்த்தேன் மாமா. ஏன் தெரியுமா இவ்வளவு வேகமா Dress போனா அப்படின்னு பார்த்தேன்.
புள்ள எப்படின்னா ட்ரிக்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. யூனிஃபார்முக்குள்ளே ரஃப்யூஸ் சட்டை போட்டுக்கிறீங்க. வந்தோடனே யூனிஃபார்ம் கலட்டு தெரியும். இது எதுக்கு கருவாடுக்கா? என்னம்மா திமிர் இல்லம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. உங்களுக்கு கோஆபரேட் பண்றது பெரிய விஷயம்னு சொல்றேன். கோஆபரேட்னா எனக்கு தெரிஞ்ச பிரெட்டு தான் தெரியுங்க. கோஆபரேட்னா என்னதுடா? கோஆபரேட்னா வீடியோக்கு வந்து ஒத்து வர்றது. அதான் நினைக்கிறேன். கோஆபரேட்டுக்கு அர்த்தம் சொல்லு. வீடியோ ஒத்து வர்றதுல இல்ல. அதான் கோஆபரேட் பண்றல, வீடியோ கோஆபரேட் பண்றல. நான் சப்போர்ட் பண்றது. சப்போர்ட்னா என்னதுடா? சப்போர்ட்னா என்ன தெரியுமா? உதவி பண்றது. எங்க குழம்பு மசாலா பொடி எடுத்துட்டு வரலையாங்க? நீ ஃப்ரை மசாலா மட்டும் போட்டு போடு. சொன்னேம்மா, குழம்பு மசாலா பொடி போடலைன்னா நான் திங்க மாட்டேன். தியமே போய் குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் வாங்கிட்டு போடா. இங்க பாருங்க, இது வந்து எங்க மாமா வாங்கி கொடுத்தாங்க. நான் கழுவி நீட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்க மாமாவுக்கு வந்து வெளியே பொறிச்சு வெளியே குடிக்கணுமா. ஏன் தெரியுமா? கீஷாவை மாலை விட்டாங்க. வெறுப்பு. உள்ள வேலைங்க. நம்மளுக்குலாம் இது செட் ஆகாது மக்களை. தட்டில் எடுத்து வச்சு சொல்றதுன்னு நம்ம வீட்டு சைடு எல்லாமே இப்படிதான். ஃப்ரை மசாலாவும் குழம்பு மசாலா பொடியும் போட்டுருக்கேன். இதெல்லாம் எடுக்காதீங்க மாமா. தேவையான உப்பு போட்டு. லட்சுமி, இது யாரு க்ளீன் பண்ணி தந்தா? நீங்கதான். யாரு? நீங்கதான். யாரு? என் புருஷன். இன்னொருட்ட ஒரு ஆட்டோ கிளீன் பண்ணி தர ஒரு இப்போ 2-3 நாள் கிளீன் பண்ணி தந்ததுக்கு யார் கிளீன் பண்ணா யார் கிளீன் பண்ணிக்கலாம் கேட்கல. கல்யாணம் முடிஞ்சு 10-11 வருஷமா உட்காந்து நான் தான் டெய்லி மீனாச்சு கொடுத்து வச்சுக்கிறேன். எங்கேயும் சொல்றது. எனக்குலாம் பிளாக் ஷிப் அவார்டு ரெடி பண்ணிடுறீங்களா? நல்லா ரசியாச்சு. பழைய குழம்பு கருவாட்டு குழம்பு இருக்காங்க. கருவாட்டு குழம்புல நேற்று வச்சு மீன் குழம்பு. நீங்க ஒருத்தவங்க மத்தியானம் கஞ்சி வச்சனால அதை அப்படியே சூட 2 நேரம் சூட் பண்ணி அப்படி வச்சிருக்கேன். மீன் குழம்பு தான் 2 நாள் வச்சு சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். அதுக்கு மேல வைக்க மாட்டேன், கொட்டிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னதுமா? ஜெஸ்கைன் வந்து டயட் சாப்பாடு சாப்பிடறதுனால அவதான் எல்லாம் இது வேற கேள்வி கூட பேச முடியல. இந்த வீட்டுல பேசணும் உடனே அவளை வேற கொடி தூக்கிட்டு வந்துடுறாங்கப்பா. ஏன் நீ எல்லாம் திங்க மாட்டியாக்கும்? அவங்க மட்டும் திம்பாங்களாக்குன்னு கேட்பேன். நம்மளுக்கு எதுக்கு வாங்கி கேட்டுக்கிறதுக்கு? இதுல இருந்து என்ன தெரியுதுங்களா? அவங்களாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா கேலியா எதுவுமே பேச மாட்டேங்கன்றது தெரியும். நம்மமா கரெக்டா பேசுவாங்க. மற்ற பேர் பேசினாங்க. எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்து தக்காளி இருப்பேன். அந்த கேஸ் அடுப்பு இருக்கலாம். அதை என்னன்னு வேலை பார்த்து எடுத்துப்போமா. இன்னொரு சிலிண்டர் வாங்கி நைட் டைம்ல எங்ககிட்ட உட்காந்து தோசை விடலாம். நீ மீன் யாரு வெட்டினா? நீங்க தான் வெட்டுனீங்க. சித்திரவதையா இருக்கி இந்த மீனை வெட்டி கொடுத்துட்டு. பேசாம இந்த மீனை வெட்டி கேட்காமையா இருந்திருக்கலாம். வாயில வரது டக்குன்னு பேசிடுவோம். வாயில என்ன வருது டக்குன்னு பேசிடுவோம். கோவம் வந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டு காது மீச வச்சிருந்தா கேள்வியா கேட்டுறது. கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. போடாங்கிட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. கடைசியில போடாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல அவ்வளவு மரியாதையெல்லாம் உங்களை பேச மாட்டாங்க. இன்னொரு மீன் அச்சே ஆகணும். இல்ல இல்ல இருந்து 1.5 நீங்க
இந்த ரேட்டுக்குலாம் நம்ம ஓரளவுக்கு வச்சு கொடுத்தோம். எனக்காகத்தானே பிறந்தது மீன் எல்லாருங்க நான் திங்கும் போது நீ வாய் வைப்ப வேடிக்கை பார்த்தா வாய்கள். மண்டே பேத்துருவேன். அதாவது மாப்பிள்ளை வந்து மாலை போட்டிருக்காங்க, அதனால இன்னைக்கு மாப்பிள்ளை வேடிக்கை பார்க்க வச்சு நாங்க சாப்பிட போறோம். சிஎன்ஜி அப்படிதான் சாப்பிடுவோமா? இல்ல எனக்கு அது வேடிக்கையா இருக்காது. நாங்க எங்களுக்காண்டி நாங்க மிச்சரு ஆ ஊறுகாய் வச்சிருக்கோம். இன்னைக்கு மட்டும் தானே, நாளைக்கு கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். கூட்டு போய் யாரு வச்சு தருவா? நாங்களே வச்சுக்குவோம். என்ன இருக்கு, யாரு வச்சு தருவா? அக்கா 2 பேர் இருக்காங்க. யாரும் வச்சு தர மாட்டாங்க. அது நீங்க நோ வெஜ், ஒன்லி நான் வெஜ். இதான் வாய்ப்பு. மிளகு சாம்பார், மிளகு சாம்பார். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். நாளைக்கு பாரு முட்டைக்கோசு சவுசக்கா. நான் சாப்பிடுறதா அவங்க சாப்பிடுறது. முட்டைக்கோஸ் சவுசவு. காளான் கிரேவி இங்கேப்பா. ஐயோ, நான் பார்க்காத காய்கறிலாம் வருது. சோற போடு. நான் காளான் வண்டி வாங்கிட்டு போனாங்க. மீன் எடுத்து வைங்க உங்க பக்கத்துல. சோறு போடுவா. வர போயிட்டு வருவான். நடக்க வச்சிருங்க மாமா. மாமா பகல்ல விடியாம டெய்லியுமே எனக்கு நைட்டு கண்டா இங்க வச்சு எடுத்துருந்தீங்களேன். பகலை விட பிரைட்டா இருக்கு மாமா. பாப்பா இங்கிட்டாங்க. ஏய் இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. அப்புறமாட்டி போய் உட்காரலாம். சாப்பிடு. அழகா இருக்கு. சாப்பிடுறீங்க போட உட்காந்து. நீங்களாம் சாப்பிட்டு வீடியோ முடிங்கப்பா, நாங்க வர்றோம்னா. அப்படித்தானே? நாங்க மண்டை, எங்களுக்கு மண்டை மட்டும் வச்சிருக்காங்கண்ணா. என்ன மண்டைன்னா நாக்கு பாரு இப்படியா கண்ணை நோண்டி திங்கிறாடா, அது 3 எதிராடா. அப்படி நல்லா சூப்பரா போச்சு. நீ வீடியோக்கு வரா நல்லா இருக்குப்பா. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுற வாப்பா. நல்லா இருக்கா மம்மி? வெறிக்க பார்த்தா அது டேஸ்டே வைக்க பார்த்து டேஸ்ட் வைக்க போறாளா அம்மா? ஏய் மாமா கொடு, மாமாவுக்கு ஊறுகாய் வேணும், மாலை போட்டுருக்கான். சரி கொடுப்போம். கவலைப்படாதீங்கம்மா, எல்லா மீனும் உங்களுக்கும் பிள்ளைங்களுக்குமே. இவ்வளவு டேஸ்டா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கருவாடு போடுறோம். ஆமா முனியில சொன்ன மாதிரி தான், அல்ல எனக்கு தான், அல்ல எனக்கு தான் அப்படின்னு. காஞ்சனா முனி பார்ட் 2. மசாலா டேஸ்ட் இழுக்குது. இழுக்கும். நைட் நேரத்துல இந்த மாதிரி பொரிச்சுங்கிற ஒரு டேஸ்ட் தான். பழைய குழம்பு சூடா பொரிச்சு இப்போ ஆக்குன சோறு மத்தியான கஞ்சியில முடியல. இங்க போராடம்ல சின்னதுகளை உங்களுக்கு காட்ட முடியாது. எல்லா பக்கமும் இந்த அடிக்க, ஆளுக்கு ஒரு பக்கமும் அடிக்காங்க. சரி அங்கே பசியில் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி நல்ல மீன் உங்கள் மீன் கடை தெரியும், கண்டிப்பா கிடைக்கும். நைட் டைம்ல எவ்வளவு சூப்பரான சூடான கடல் மீன் சமையல் எப்படி? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.